ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. டிலேலாம் வீடியோக்குள்ளே போயிடலாங்க. ஏன்னா நிறைய இருக்குது நம்ம இன்றைக்கி படிக்க வேண்டியது. சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, பாசிவ் வாய்ஸ் அப்படிங்கிறத ஒரு பேசிக்காக வெப்ஸ் கூட யூஸ் பண்ணக்கூடிய பாசிவ் வாய்ஸ் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதுதான் அடிப்படை எல்லாத்துக்கும். இதற்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுத்த பாசிவ் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வாசுக்கெல்லாம் ஒரு தமிழாக்கம் வச்சு சொல்லிக் கொடுத்தேன். இன்றைக்கி அதெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறது. ஏன்னா இன்றைக்கி தான் இந்த ஐடியாவை எனக்கே கிடச்சிது. இந்த ஒரு வாரமாக தான் இதை நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி கரெக்டாக ஒரு காங்க்ரீட்டான ஐடியா எனக்கு கிடச்சிது. இன்னும் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கே சொல்லிக் கொடுக்கலைங்க. உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லிக் கொடுக்க போகிறேன். நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சரை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ண என்ன அர்த்தம் வருதுன்னு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. புரியுதுங்களா? எந்த ஒரு ரூலும் தேவையில்லை, எந்த கிராமர் ரூலும் தேவையில்லை. அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் தான் முக்கியம். தமிழ் அர்த்தம் மட்டும்தான் முக்கியம். சரிங்களா? சரி பாருங்கள், நமக்கு நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா we have 7 pronouns in English. 7 pronouns. அங்கே பாருங்கள், I have listed them here. he, she, it, I, we, you, they. இந்த 7 இருக்குது. 7 உங்களுக்கு தெரியும். he, she, it, I, we, you, they. இப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இந்த ஹீக்கு தமிழ் அர்த்தம் அவன், அவனை அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் நம்ம யூஸ் பண்ணணும் இன்னைக்கு. அதுதான் டாஸ்க்கு. எப்படி? இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு அவன் ஒரு அர்த்தம் இருக்குது, இன்னொன்று அவனைன்னு இருக்குது. இந்த அவனை, அவளை, அதை, என்னை அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வச்சுருப்போம். அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் யார் அப்படின்னா, இங்கே பாருங்களேன், இந்த ஹீக்கு நம்ம ஹிம்முன்னு வச்சுருப்போம், ஷீக்கு ஹர்னு வச்சுருப்போம், இட்டுக்கு இட்டு தான் வரும், ஐக்கு மீ அப்படின்னு வரும், வீக்கு அஸ்ன்னு வரும், யூக்கு யூன்னு தான் வரும், தேக்கு தெம்முன்னு வரும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ப்ரொனவுனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வச்சுருக்கோம். ஹிம் அப்படின்னா அவனை, ஹர் அப்படின்னா அவளை, இட் அப்படின்னா அதை, மீ அப்படின்னா என்னை, அஸ் அப்படின்னா எங்களை, யூ அப்படின்னா உன்னை, தெம் அப்படின்னா அவர்களை. இப்படி நம்ம அப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸாக இந்த பர்டிகுலர் வார்த்தைகளை வச்சு இதனுடைய அர்த்தங்களாக இதை வச்சுருக்கோம். ஆனால் இன்னைக்கு பாசிவில் நாம் பண்ண போகிறது இது கிடையாது. புரியுதுங்களா? ஹீ அப்படின்னாலே அவனை தான், ஷீ அப்படின்னாலே அவளை தான். இந்த டிரான்ஸ்லேஷனில் தான் இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். இதை மறக்கக்கூடாது நீங்கள். இது ரூல் நம்பர் 1. ரூல் நம்பர் 1 மைண்டுக்குள்ளே இறக்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ பாசிவ் வாய்ஸ்னு என்ன, நீங்கள் நிறைய இடத்துல படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்ச ஒரு டெஃபினேஷனை சொல்கிறேன், மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இங்கே சென்டென்ஸில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டு ஆக்ஷனை ரிசீவ் பண்ணிக்குவார். அதுதான் பாசிவ். இங்கே எதற்கு முக்கியத்துவம் கொடுக்குதுன்னா, என்ன சம்பவம் நடக்குதோ அதற்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆக்டிவ் வாய்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, யார் சம்பவத்தை செய்கிறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், யார் ஆக்ஷனை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முக்கியத்துவம். பாசிவில் என்ன ஆக்ஷன் நடக்குது அதற்கு முக்கியத்துவம். புரியுதுங்களா? இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறது மாறுது. பாசிவை பொறுத்த வரைக்கும் வினைக்கு தான் முக்கியத்துவம். சரிங்களா? இப்போ கவனிங்க, ஒரு சென்டென்ஸ் உங்களுக்கு எழுதி காட்டுறேன், நம்ம பார்ப்போம். ஹீ கால்டு. ஓகே, ஹீ கால்டு. இதற்கு தமிழ் அர்த்தம் அவன், அவன் அழைத்தான், அவன் அழைத்தான். நல்லா கவனிக்கணும். இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் வச்சிருக்க டிரான்ஸ்லேஷன் அவன் அப்படியே வந்துருச்சு. அழைத்தான் அது இவர் செஞ்ச ஆக்ஷன். எப்படி? ஹீ கால்டு, அவன் அழைத்தான். இந்த ஹீ கடுத்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு V2 வச்சுருக்கீங்க. verb 2 past tense. அப்போ என்ன பண்ணுறாரு, இவர் இந்த ஆக்ஷனை செய்கிறாரு, இவர் இந்த ஆக்ஷனை செய்கிறாரு, இவர்கிட்ட இருந்து இந்த ஆக்ஷன் போகுது. சரிங்களா? அவர்கிட்ட இருந்து அந்த ஆக்ஷன் போகுது அப்படின்னா அவர் அந்த ஆக்ஷனை செய்கிறார். இது ஆக்டிவ். ஆனால் இதை பாசிவில் சொல்லும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் மாறும். எப்படின்னு பாருங்கள். பாசிவ் அப்படின்னாலே நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் நீங்கள் இந்த பி வேர்ப் வருது வச்சுக்கோங்களேன். பி வேர்ப் என்னென்னு இருக்குது சொல்லுங்கள். ஆமு, இஸ்ஸு, ஆறு, வாசு. நேற்று கூட சொல்லிக் கொடுத்தேன். இதுதான் கான்செப்டே. நேற்று பேசிக் சொல்லிக் கொடுத்தேன். நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் வில் பி. வில்லு சொல்லக்கூடாது, வில் பி தான் சொல்லணும். சரிங்களா? இதெல்லாமே பி வேர்ப்ஸு. இதற்கடுத்து ஒரு V3 ஃபார்மெட் வந்துச்சுன்னா பாசிவ் ஃபார்ம் நீங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஆமுக்கு அடுத்து ஒரு V3, இஸ்ஸுக்கு அடுத்து ஒரு V3, ஆறுக்கு அடுத்து ஒரு V3. இந்த ஸ்ட்ரக்சர் வந்துருச்சுன்னா அது பாசிவ். பாசிவ்னா என்ன? ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுவாங்க.
அவங்க மேலே ஆக்ஷன் செய்யப்படும். அதான் கான்செப்ட். ஆனால் இதற்கு இன்றைக்கி தமிழ் அர்த்தமெல்லாம் பார்க்க போகிறதில்ல. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெசென்ட்டில் இருக்கிற மாதிரி எழுதலாம். இங்கே பாருங்கள், ஹீ இஸ் கால்ட். இங்கே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தெரியுது. பி வெர்பு கூட ஒரு V3 வந்திருக்கு. நல்லா கவனிக்கணும் நண்பர்களே. இது V2ன்னு சொல்லலாம், V3ன்னு சொல்லலாம். ஆனால் இது V3 அப்படிங்கிறது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலான்னா, பி வெர்புக்கு அடுத்து வந்திருந்தாலே அது V3 தான், V2 வராது. அந்த ஸ்ட்ரக்சரே கிடையாதுங்க இங்கிலீஷில். பி வெர்புக்கு அடுத்து ஒரு பாஸ்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய வேர்பு வருதுன்னா அது V3 தான், பார்ட்டிசிபிள். சரிங்களா? இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை, என்ன பி வெர்பு இருக்குது? என்ன பி வெர்பு இருக்குது? ப்ரெசென்ட்டில் இருக்குது. அப்போது ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஹீக்கு நாம் அவன் அப்படிங்கிற அர்த்தத்தை அங்கே வச்சுருக்கோம். எப்பெல்லாம் நீங்கள் இந்த ஹீ அப்படிங்கிற வார்த்தை என்ன சப்ஜெக்டாக இருந்தாலும் சரி, எப்பெல்லாம் அந்த சப்ஜெக்டு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் கூட இணைஞ்சு வருதோ, பாசிவில் வருதோ, அப்போது அவன் அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்காம அவனை அப்படிங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கோங்க. புரியுதுங்களா? இதைத்தான் இனிமேல் நீங்கள் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்துட்டாலே அவனை, இங்கே ஷீன் இருந்துச்சுன்னா அவளை, தேன் இருந்துச்சுன்னா அவர்களை. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அவனை அழைத்தான் அப்படிங்கிற அர்த்தம் இருக்குல்ல, அப்படி வச்சுக்கூடாது. நீங்கள் அப்படியே மாற்றணும். எப்படின்னா, அவனை பாருங்க அழைத்தார்கள்னு மாற்றிக்கணும். அவ்வளோதான். இந்த பின்னாடி வரக்கூடிய வேர்பை மாற்றணும். இதையும் கொஞ்சம் மாற்றணும், இதையும் மாற்றணும். புரியுதுங்களா? எப்படி? ஹீ கால்டு, அவன் அழைத்தான். ஹீ இஸ் கால்டு, அவனை அழைத்தார்கள். அவனை கூப்பிட்டாங்க. இதுதான் கான்செப்ட். அவன் கூப்பிட்டான், ஹீ கால்டு. ஹீ இஸ் கால்டு, அவனை கூப்பிட்டாங்கன்னு கூட வராது மீனிங். ஏன்னா இது ப்ரெசென்ட்டில் தான் இருக்குது. அவனை கூப்பிட்றாங்கன்னு வரும் மீனிங். புரியுதுங்களா? அவனை கூப்பிட்றாங்க ஏன்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. ஹீ வாஸ் கால்டுன்னா அவனை கூப்பிட்டான். புரியுதுங்களா? எப்படி? அவனை கூப்பிட்டான். யாரோ ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் என்ன பண்ணியிருக்கான்? இவனை கூப்பிட்ருக்கான் அப்படின்னா அவன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம், குமார்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஹீ இஸ் கால்டு பை குமார். ஹீ இஸ் கால்டு பை குமார் அப்படின்னா குமார் இவனை கூப்பிட்டான்னு அர்த்தம். குமார் இவனை கூப்பிட்டான். ஹீ வாஸ் கால்டு பை குமார். குமார் அவனை கூப்பிட்டான். சிம்பிளாக எது மேலேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி முடியுது. யார் கூப்பிட்டாங்கன்னு இல்லை அப்படின்னா, நீங்கள் கூப்பிட்டாங்க அப்படிங்கிற அந்த ப்ளூரல் ஃபார்ம்லேயே சொல்லி பழகிக்கோங்க. ஓகே? ஹீ வாஸ் கால்டு, அவனை கூப்பிட்டாங்க. வி வேர் கால்டு, எங்களை கூப்பிட்டாங்க. இன்னொன்று எழுதுறேன் பாருங்க. தே வேர் ஃபாலோடு, பாஸ்ட் இருக்கு. தே வேர் ஃபாலோடு. தே வேர் ஃபாலோடு அப்படின்னா அவங்கள ஃபாலோ பண்ணாங்கன்னு அர்த்தம். இந்த வேர் எடுத்துருங்க, இந்த வேர் விட்டுட்டு பாருங்க. தே ஃபாலோடு, அவங்க ஃபாலோ பண்ணாங்க. தே வேர் ஃபாலோடு, அவங்கள யாரோ ஃபாலோ பண்ணாங்க. புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பர்டிகுலர் ஆக்ஷனை இவங்க ரிசீவ் பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தங்க தான் இவனை கூப்பிடுறாங்க, இவர் என்ன பண்ணுறாரு? ஆக்ஷனை ரிசீவ் பண்ணுறாரு. அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு வேலை தான். ஆக்டிவாக இருக்குது. டைரக்டாக சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு வேர்பு வருதுன்னா அவன் அவள் அப்படிங்கிற அந்த தமிழ் அர்த்தத்தையும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து பி வேர்புக்கு அடுத்து V3 வருது அப்படின்னா அவனை அவளை அப்படிங்கிற தமிழ் அர்த்தத்தையும் வச்சு இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? மீனிங்கை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். வேலை முடிஞ்சுது. ப்ரெசண்ட்டாக இருக்குன்னா கூப்பிட்றாங்க, அவங்கள ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற அர்த்தத்தையும், பாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா பண்ணாங்க, போனாங்க அப்படிங்கிற அந்த பாஸ்ட் அர்த்தத்தையும் வச்சுக்கோங்க. ஓகே? இப்போ நம்ம ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னுமே கிளியராக புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள்ஸ் நம்ம எல்லா டென்ஸும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள்ஸ் கூட போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள் எழுதி வச்சுருக்கேன் பாருங்களேன். எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. என்ன ஸ்ட்ரக்சரில் இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நமக்கு நவுன் இருக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பி வேர்ப், அடுத்து ஒரு V3. பி வேர்புக்கு அடுத்து பாஸ்ட் டென்ஸில் ஒரு வேர்ப் வந்தாலும் இது V3 தான் நான் சொல்லியிருக்கேன். அந்த ஸ்ட்ரக்சரில் தான் இருக்குது. ஓகே? எல்லாமே பாருங்கள். ப்ளஸ் போட்டு வச்சிடுறேன், அப்போ உங்களுக்கு தெரியும் ஈஸியாக. அப்போ ரொம்ப சிம்பிள். எந்தெந்த சப்ஜெக்ட் இருக்கோ அந்த சப்ஜெக்ட் நம்ம என்னென்னு சொல்லணும்? அந்த சப்ஜெக்டோட ரிசீவிங் அந்த டோனில் சொல்லணும். கிஃப்ட்ஸ் அப்படின்னா பரிசுகள், இங்கே பரிசுகளை அப்படின்னு நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ யாரோ ஒருத்தங்க பரிசுகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு அர்த்தம். யார் கொடுத்தாங்கன்னு தெரில, ஆனால் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம். டு த கிட்ஸ், குழந்தைகளுக்கு. சரிங்களா? பாருங்கள், கிஃப்ட்ஸ் ஆர் சென்ட் டு த கிட்ஸ். இதை ஃபஸ்ட் எழுதிடலாம். யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத இங்கே பாருங்கள்.
குழந்தைகளுக்கு எப்படி குழந்தைகளுக்கு பரிசுகளை ஓகே குழந்தைகளுக்கு பரிசுகளை ஆர் சென்ட் ப்ரெசண்ட்டில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே அனுப்புகிறார்கள். அவ்வளோதான். யார் அனுப்புகிறா தெரியாது. எதை அனுப்புகிறாங்க? ஒரு பொருள் அனுப்புகிறாங்க. யாருக்கு? கிட்ஸுக்கு. அவ்வளோதான். பாருங்கள், குழந்தைகளுக்கு பரிசுகளை அனுப்புகிறார்கள். ரொம்ப சிம்பிள். பரிசுகளை, அவனை, அவளை அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ரைட், புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க? கிஃப்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க? பெறுறாங்க. ஆக்ஷனை பெறலை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். குழந்தைகளுக்கு என்ன பண்ணுறாங்க? பொருளை பெறுகிறார்கள், ஆக்ஷனை பெறலை. அனுப்புகிற அந்த ஆக்ஷன் யார் மேலே செய்யப்படுதுன்னா கிஃப்ட்ஸ் மேலே செய்யப்படுது. கிஃப்ட்டை தான் அனுப்புகிறாங்க. புரியுதுங்களா? ரைட். எப்படி? கிஃப்ட்ஸ் ஆர் சென்ட் டு த கிட்ஸ். கிஃப்ட்ஸ் ஆர் சென்ட் டு த கிட்ஸ். யாரோ குழந்தைகளுக்கு கிஃப்ட் அனுப்புகிறாங்க, ப்ரெசென்ட்டில் இருக்குது. அடுத்து பாருங்கள், சில்ட்ரன் வேர் பனிஷ்டு எஸ்டர்டே. இந்த நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இது ப்ரெசென்ட்டில் இருக்குது, இது பாஸ்ட்டில் இருக்குது. இந்த ரெண்டும் சேரும்போது பாஸ்ட் அப்படின்னு நினச்சிக்குவாங்க. பாஸ்ட்லாம் கிடையாது, பி வெர்பு தான் கணக்கு. புரியுதுங்களா? ஒரு சென்டென்ஸ் என்ன டென்ஸில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம்னா அதில் இருக்க பி வெர்பு தான் கணக்கோ தவிர பின்னாடி வரக்கூடிய இந்த மெயின் வெர்பெல்லாம் கணக்கு கிடையாது. இங்கே பி வெர்பு எதில் இருக்குது? ப்ரெசென்ட்டில் இருக்குது, அப்போ ப்ரெசென்ட். இங்கே பி வெர்பு பாஸ்ட்டில் இருக்குது, அப்போ பாஸ்ட். இதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். சரிங்களா? சில்ட்ரன் வேர் பனிஷ்ட் எஸ்டர்டே. ஓகே, நேற்று எப்படி பண்ணியிருக்காங்களாமா? சில்ட்ரனை தண்டிச்சிருக்காங்க. ஏன்னா வேர் இருக்குது, பாஸ்ட். யார் தண்டித்தா தெரில, யாரோ ஒருத்தங்க. அதனால தான் நம்ம அவங்கன்னு நம்ம சொல்லிக்கிறோம். சரிங்களா? நேற்று பாருங்க, குழந்தைகளை தண்டித்தார்கள். ஓகே, தண்டித்தார்கள். சரியாக சொல்ல போனால் குழந்தைகள் நேற்று தண்டிக்கப்பட்டார்கள் அப்படின்னு வரும். தண்டிக்கப்பட்டார்கள்னு வரும். ஆனால் அந்த டிரான்ஸ்லேஷன் இல்லாமல் இந்த டிரான்ஸ்லேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் சப்ஜெக்ட் அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கணும். இங்கே பாருங்கள், குழந்தைகளுக்கு, ஏன்னா பொருளாக கொடுக்குறோம். இங்கே ஆக்ஷனாக கொடுக்குறோம், அதனால தான் குழந்தைகளை. புரியுதுங்களா டிஃப்ரென்சஸ்? குழந்தைகளை தண்டிக்கிறார்கள், தண்டித்தார்கள், ஏன்னா பாஸ்ட். தண்டிக்கிறார்கள், இப்போ தண்டிக்கிறாங்க அப்படின்னா வேருக்கு பதிலாக ஆர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடணும். சில்ட்ரன் ஆர் பனிஷ்டு டுடே. இன்னைக்கு குழந்தைகளை தண்டிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். சில்ட்ரன் வேர் பனிஷ்டு எஸ்டர்டே. குழந்தைகளை நேற்று தண்டிச்சாங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஷீ இஸ் ட்ரீட்டட் வெல், நடத்தப்படுறது. சரிங்களா? பாருங்க, அவளை நன்றாக இப்போ நடத்துகிறாங்களாமா. ஓகே, நடத்துகிறார்கள். அவளை நன்றாக நடத்துகிறார்கள். ஷீ இஸ் ட்ரீட்டட் வெல். அவளை நன்றாக நடத்துகிறார்கள். ஷீ ட்ரீட்டட் வெல்னா அவள் நல்லா நடத்தினான்னு அர்த்தம். பி வெர்பு வரலன்னா டேரெக்டாக இதோட என்ன டென்ஸ் இருக்கோ அந்த டென்ஸுக்கு நீங்கள் ஓடிடலாம். பாருங்கள், இஸ் எடுக்கிறேன். ஷீ ட்ரீட்டட் வெல், அவள் மற்றவங்களை நல்லா நடத்துனான்னு அர்த்தம், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ். ஷீ இஸ் ட்ரீட்டட் வெல், யாரோ அவங்கள நல்லா இப்போ நடத்துகிறாங்கன்னு அர்த்தம், ஏன்னா ப்ரெசென்ட்டில் இருக்குது. பி வெர்பு வந்துருச்சுன்னா பி வெர்போட டைமை தான் நீங்கள் பார்க்கணும். பி வெர்பு இல்லைன்னா இதோட டைம் நீங்கள் போயிடலாம். சரிங்களா? we were respected by all. இப்போ பாருங்க, ஆல் அப்படின்னா எல்லாரும், இல்லாட்டி அனைவராலும் போட்டிருக்கோம். அனைவராலும்ங்கிறத விட எல்லாரும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். சரிங்களா? எல்லாரும் வேர் பாஸ்ட்ல இருக்கு, ரெஸ்பெக்ட்னா மதிக்கிறது. எல்லாரும் எங்களை மதிச்சாங்க, அவ்வளோதான். எங்களை மதித்தார்கள். எல்லாரும் எங்களை ரெஸ்பெக்ட் பண்ணாங்கடா. எவ்ரிபடி ரெஸ்பெக்டட் அஸ். இன்னொரு டோனில் சொல்கிறோம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? we were respected by all. we were respected by all. இதுவும் கரெக்ட். இங்கே அனைவராலும் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து இன்னும் கொஞ்சம் கூட கரெக்டாக மாற்றணும்னா அனைவரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். அனைவரும் எங்களை மதித்தார்கள், எல்லாரும் எங்களை மதித்தாங்க. we were respected by all, ஏன்னா பாஸ்டில் இருக்குது, பாஸ்ட் பி. all books will be taken. will be ஃபியூச்சரு, யாரோ ஒருத்தங்க. சரிங்களா? பாருங்க, அனைத்து புத்தகங்களும், இல்லாட்டி அனைத்து புத்தகத்தையும் வச்சுக்கலாம். ஓகே, அனைத்து புத்தகத்தையும்
எடுப்பாங்க, எடுப்பார்கள். ஏன்னா அவர்கள் தானே பேசிகிட்டு இருக்கோம். எடுப்போன்னு சொன்னாலும் ஓகே தான், தப்பு இல்லை. ஏதோ ஒரு நவுனை நீங்கள் அங்கே வச்சுக்கணும். ஏன்னா எந்த நவுனுமே சொல்லலை, ஏதோ ஒரு நவுனை நம்ம அசம்ஷன் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஏன்னா யாரோ ஒருத்தங்க ஆக்ஷன் செய்கிறாங்கன்னு அர்த்தம். அனைத்து புத்தகத்தையும் எடுப்பாங்க, எல்லா புத்தகத்தையும் எடுப்பாங்கடா, அதைத்தான் நம்ம இப்படி சொல்கிறோம். ஆல் புக்ஸ் வில் பி டேக்கன், தே வில் டேக் ஆல் புக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தே வில் டேக் ஆல் புக்ஸ் வில் பி டேக்கன். எல்லா புத்தகத்தையும் அவங்க எடுப்பாங்க, ஆல் புக்ஸ் வில் பி டேக்கன். புரியுதுங்களா? நியூ லெசன்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்ட். பாருங்க, புதிய பாடங்களை அறிமுகப்படுத்துவார்கள். புதிய பாடங்களை அறிமுகப்படுத்துவார்கள். யாரோ நம்ம இங்கே ஆக்ஷனுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்குற, சப்ஜெக்ட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையே. புதிய பாடங்களை அறிமுகப்படுத்துவார்கள். நியூ லெசன்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்ட். நியூ லெசன்ஸ் வில் பி இன்ட்ரடியூஸ்ட். இவ்வளோதாங்க நண்பர்களே கான்செப்ட். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ அடுத்த ஸ்லைடில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இன்னுமே இதை கிளியராக உங்களுக்கு புரியறதுக்காக தமிழில் இருந்து நான் என்ன பண்ணுறேன், இங்கிலீஷில் எப்படி அது மாறுது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறேன். அது ரொம்ப, இதை விட அது ரொம்ப முக்கியம். ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ அடுத்த ஸ்லைட் போயிடலாம். இப்போது தமிழ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கிலீஷ்க்கு மாற்ற போகிறோம். எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 2 இதுலேயுமே இருக்குது, 2 வாய்ஸ்லேயுமே இருக்குது. பாருங்களேன், பிரகாஷ் உதவி செஞ்சான். பிரகாஷ் வந்து அந்த ஆக்ஷனை செஞ்சான், பிரகாஷ் கிட்ட இருந்து அந்த ஆக்ஷன் போயிருக்கு. பிரகாஷுக்கு உதவி செஞ்சாங்க, யாரோ ஒருத்தங்க பிரகாஷ் மேலே அந்த ஆக்ஷனை செஞ்சாங்க. புரியுதுங்களா? இப்போ பாருங்க, பிரகாஷ் உதவி செய்தான். ஓகே, அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரில் 2வது அர்த்தம் புரிஞ்சுக்கணும். பிரகாஷ் உதவி செஞ்சான் அப்படின்னா பிரகாஷ் கிட்ட தான் ஆக்ஷன் போயிருக்கு. அப்போ ரொம்ப சிம்பிள். பாருங்க, பிரகாஷ் ஹெல்ப்டு. அவ்வளோதான். பிரகாஷ் ஹெல்ப்டு யாருக்கு? அவங்களுக்கு. அப்படின்னா பிரகாஷ் ஹெல்ப்டு தெம்னு வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்க, பிரகாஷ் ஹெல்ப்டு, பிரகாஷ் உதவி செஞ்சான். பிரகாஷுக்கு உதவி செஞ்சாங்க, பாஸ்ட்ல இருக்கு. செஞ்சாங்க அப்படின்னா பாஸ்ட்ல இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணணும். ஓகே, அவங்க ப்ளூரலாக இருந்தாலும் இங்கே என்ன சப்ஜெக்ட் போடுறோமோ அதுக்கேற்ற பி வர்பு தான் போடணும். பாருங்களேன், பிரகாஷ் பாஸ்டில் இருக்குது, பாஸ்ட்டுக்கு நம்ம சிங்குலர் பி வர்ப் போடுறோம். ஏன்னா இங்கே இருக்க சப்ஜெக்ட் சிங்குலர், அதற்கேற்ற பி வர்பு தான் நம்ம இங்கே போடணும். வேர் போட்டுறக்கூடாது. ஒரு சிலர் அப்படி தப்பு பண்ணிடுவீங்க, பண்ணக்கூடாது. சரிங்களா? இப்படி பிரகாஷ் வாஸ் உதவி செஞ்சாங்க தானே, அப்போ ஹெல்ப்டு முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே பாருங்கள், பிரகாஷ் ஹெல்ப்டுக்கும் பிரகாஷ் வாஸ் ஹெல்ப்டுக்கும் டிஃப்ரென்ஸை பாருங்களேன். புரியுதுங்களா டிஃப்ரென்ஸ் என்னென்னு? பிரகாஷ் ஹெல்ப்டுனா பிரகாஷ் உதவி செஞ்சார், பிரகாஷ் வாஸ் ஹெல்ப்டுனா பிரகாஷுக்கு உதவி செஞ்சாங்க. பாருங்கள், தமிழ் அர்த்தமே உங்களுக்கு மாற்றி கொடுக்குது. பிரகாஷுக்கு உதவி செஞ்சாங்க. புரியுதா? இந்த அர்த்தத்தை மட்டும் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க, வேலை முடிஞ்சது. சிம்பிள். மங்கை கொண்டாடுகிறாள். மங்கை எதையோ செலிப்ரேட் பண்ணுறாங்க. பாருங்க, மங்கை கொண்டாடுகிறாள் ப்ரெசென்ட்ல இருக்கு. அப்போ செலிப்ரேட்ஸ். மங்கை செலிப்ரேட்ஸ். ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலாக கூட இருக்கலாம். அடுத்து பாருங்க, மங்கையை கொண்டாடுவார்கள். இந்த பர்டிகுலர் வேலையை மட்டும் மங்கை முடிச்சிட்டா மங்கையை தூக்கி வச்சு கொண்டாடுவாங்கடா. ஐயோ, ஒரு பெரிய வீராங்கனை ஆயிடுவா அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வேற யாரோ ஒருத்தங்க மங்கையை கொண்டாடுவாங்க, மங்கையை கொண்டாட மாட்டான். வேற யாரோ ஒருத்தங்க மங்கை மேலே அந்த ஆக்ஷனை செய்வாங்கன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். கொண்டாடுவார்கள் ஃபியூச்சரில் இருக்கு. அந்த வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும். மங்கை வில் பி செலிப்ரேட்டட். மங்கை வில் பி செலிப்ரேட்டட். புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, அன்பு கவனிக்கிறான். அன்பு இப்போ என்ன பண்ணுறான், ஏதோ வாட்ச் பண்ணுறான்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அன்பு வாட்சஸ் இல்லாட்டி இஸ் வாட்சிங். அன்பு வாட்சஸ் இல்லாட்டி அன்பு இஸ் வாட்சிங், ரெண்டுமே கரெக்டு தான், தப்பு இல்லை. ஒரு டைமில் மட்டும் அந்த ஆக்ஷன் அவங்க பண்ணுறாங்கன்னா இஸ் வாட்சிங் சொல்லலாம். ரெகுலராகவே அவர் அந்த வேலையை செய்கிறாருன்னா வாட்சஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? பாருங்கள், அன்பு வாட்சஸ், அன்பு கவனிக்கிறான். யாரோ ஒருத்தங்க அன்புவை கவனிக்கிறாங்க, வேற யாரோ ஒருத்தங்க அன்பை கவனிக்கிறாங்க. பாருங்க, அன்புவை கவனிக்கிறார்கள். ரொம்ப சிம்பிளுங்க. அன்பு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்திருக்கு நேரம். அன்பு இஸ் வாட்ச்ட்.
அன்பு இஸ் வாட்ச்ட். இது கரெக்ட். அன்பு யாரோ கவனிக்கிறாங்க. இங்கே ஆக்ஷன் நம்ம ஆள் பண்ணுறாரு, இங்கே நம்ம ஆள் மேலே ஆக்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் டிஃப்ரென்ஸ். அப்போது நீங்கள் இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டானு சொல்லுங்கள். பாருங்கள், ஐ வாஸ் கேம், ஐ வாஸ் கேம். இந்த ஸ்ட்ரக்சர் கரெக்டுங்களா? கரெக்டா? ஐ வாஸ் கேம் அப்படின்னா என்னை வந்தார்கள் மீனிங் வருதா? நான் வந்தேன் கரெக்டு, ஐ கேம் கரெக்டு, நான் வந்தேன் இதற்கு அர்த்தம் இருக்குது. ஐ வாஸ் கேம், ஐ வாஸ் கம் ஏதோ ஒன்று போடுறீங்க, நான் இல்லை என்னை வந்தார்கள் தமிழ் அர்த்தம் வருதா? வராது, தப்பு. இங்கே பாருங்க, ஐ வாஸ் குக்டு, ஐ வாஸ் குக்ட் என்ன அர்த்தம்? என்னை சமைத்தார்கள். புரியுதுங்களா? நம்ம மேலே ஆக்ஷன் செஞ்சுருக்காங்க, பாஸ்டில் இருக்குது, என்னை சமைத்தார்கள். நான் சமைச்சேன் தான் நம்ம சொல்லுவோம் லாஜிக்காக. ஐ குக்டு அது கரெக்டு. ஐ வாஸ் குக்டுனா என்ன சமைச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஐ ஏட் கரெக்டு, ஐ வாஸ் ஈட்டன் அப்படின்னு சொன்னால் தப்பு. அப்போ நல்லா கவனிக்கணும் நண்பர்களே, பின்னாடி இருக்கக்கூடிய இந்த ஆக்ஷன் இருக்குல்ல, இந்த ஆக்ஷனை நம்ம ரிசீவ் பண்ண முடியுமாங்கிறது நீங்கள் யோசிக்கணும். கம் அப்படிங்கிற ஆக்ஷனெல்லாம் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியாது, நம்மளால் செஞ்சால் தான் உண்டு. புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொரு அந்த மாதிரியான வேர்பை நீங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அது லாஜிக்காக இருக்குமா, மீனிங் வருமாடா அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டு யோசிக்கணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சம் யோசிக்க என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தேவையில்லாத வேர்பெல்லாம் யூஸ் பண்ணுறதை தவிர்த்துருவீங்க. புரியுதுங்களா? இவ்வளோதான் நண்பர்களே. நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருப்போம், இஸ்ஸுக்கு ஒரு தமிழாக்கம், வாசுக்கு ஒரு தமிழாக்கம், வில்பிக்கு ஒரு தமிழாக்கம். அதை வச்சு பாசிவ் ஃபார்ம் சொல்லி கொடுத்துருப்போம். அது உங்களுக்கு அடிக்கடி மறந்து போகுதா அப்படின்னா எந்த டிரான்ஸ்லேஷனுமே இல்லாத இந்த பர்டிகுலர் திங் நவுனை மட்டும் மாத்திரம் யாரோ ஒருத்தர் ஆக்சஸ் செஞ்சாங்க, அதை மட்டும் வச்சுக்கிறோம், இந்த மீனிங் வந்துடுது. ரெண்டுமே ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்குது. ரெண்டுத்தில் நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பாசிவ் ஃபார்மில் நீங்கள் கிங்கு. புரியுதுங்களா? ரைட். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதை ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்து சேரும். நம்ம இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் நாளைக்கு மீட் பண்ணலாம். அது வரைக்கும் இதனால் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. Thank you.